ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி விலாக் டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி ஒரு நேச்சுரல் சீன் வந்து அழகாக வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கே ஓரளவுக்கு தான் தெரியும், ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்பீச் அதிகமாக கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து ட்ராயிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது நேச்சுரல் சீன்ஸ் தான். சாரி, கொஞ்சம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வெல்கம் டு ராயல் பாய்ஸி. ஸோ நம்ம இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணோன்னா, வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இப்போ ஓவராக பேசாமல் ஆரம்பிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஒரு லேண்ட் வரைஞ்சிக்கணும். கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சிக்கோங்க, ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸ் தேவைப்படும். அப்புறம் 2 மவுண்டைன்ஸ், அப்புறம் 2 மவுண்டைன்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். அப்புறம் 2 ட்ரீ வேணால் நமக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ட்ரீ வேணால் நமக்கு போட்டுக்கலாம் அடியில். அப்புறம் ஒரு ரிவர் லேண்டு வந்து எதுக்கு தெரியுமா நான் பெருசாக வரைய சொன்னேன்? ஏன்னா ஒரு ரிவர் வரையணும் நம்ம. அடியில் தெரியுதா ஒரு கோடு? இதுதான் ரிவர். இத்தினோண்டு கோடெலாம் போடக்கூடாது, 2 சைடும் வர்ற மாதிரி போடணும். நான் கலர் அடித்தா தான் உங்களுக்கு ஒழுங்காக தெரியும். அப்புறம் கொஞ்சம் புல் லைக் இந்த மாதிரி போட்டுக்கலாம் வேணுன்னா நமக்கு கூராக. அது நான் கலர் அடித்ததுக்கப்புறம் காட்டுறேன். நான் கொஞ்சம் ஒன்று ஒன்றா வரைகிற வரைக்கும் நான் கட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகே, ஒரு புல்லாக நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூரியன் வரையணும் நடுவில். அதாவது இது 2 மலைக்கும் நடுவில். எல்லாரும் வரைகிறது தான், ஆனால் நான் இப்போ கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன். இந்த மாதிரி வரையணும். ஓகே, நடுவில் அது அப்படியே அது வந்து சும்மா விட்டுறக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக ஒளி மாதிரி போட்டுக்கணும். அது நம்ம வந்து பென்சிலால் போடக்கூடாது, க்ரையானால் போடணும். அதனால தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை வரையணும். ஸ்கை வரையணும். இப்போ ஸ்கை வரைஞ்சி முடிக்கிற வரைக்கும் நான் கட்டில் வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கை வரைஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புல் வரையும் போது நம்ம முக்கோணமாக போட்டுப்போம். ஸோ இதுதான் புல். ஆனால் நம்ம புதரு வரையும் போது வேறு மாதிரி வரையணும். வெயிட் பண்ணுங்கள், நான் எப்படின்னு காட்டுறேன். இதோ
கிளாத்தில் லைட்டாக அந்த மாதிரி இதோ தெரியுதா லைட்டாக? இதுதான் இப்போ வந்து இது. நான் புதரை வரைகிற வரைக்கும் கேமராவை கட்டில் வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 2 பறவையை போட்டு அப்புறம் நம்ம டிராயிங்கை முடிச்சிடலாம். ரிவரில் வேணுன்னா நம்ம வாத்து போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பறவை வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் வாத்து வரைகிறது வந்து ரிவரில் போகிற மாதிரி நமக்கு வேணா வரைஞ்சிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் வாத்து வரைகிற வரைக்கும் கேமராவை கட்டில் வச்சுக்கிறேன். முன்னாடி ஒரு அம்மா வாத்து, பின்னாடி ஒரு கொஞ்சம் சின்ன வாத்தெல்லாம் போகிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிட்டேன். கொஞ்சம் காமெடியாக இருக்கும் பார்க்கலாம் ரைட்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிராயிங்கை முடிச்சாச்சு. கலரிங் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ பாய் ஃப்ரம் ராயல் பாய் ஜி.